வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரேயரில் வந்து லென்த்தான பைப்பு கனெக்ட் பண்ணி மருந்தடிக்கிற வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. இது எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தான பைப்போட 2 எண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டுங்க. இது எப்படி வந்து ஸ்ப்ரேயர்லேயும் இந்த பக்கம் வந்து நாசில் பக்கமும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து 2ஆக கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அப்படி தான் வச்சுருந்தோம். இப்போ அப்பா வந்து கொஞ்சம் வேறு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயிண்ட்டை நீங்கள் 2ஆக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு எட்ஜு கிடைக்கும். திரும்ப இதே மாதிரி இன்னொரு பார்ட்டு இந்த பக்கம் பார்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த கேட் வால்வு டிசைனை பொறுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும். இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப் இருக்கு இல்லையா, இதோட ஹோல் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த பைப்பு சொருகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த எரால்டெட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபெஃபிகால் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா அதை ஃபுல்லாக தொடவி உள்ளே ஏற்றிருக்காங்க. எந்த ஒரு லீக்கேஜும் கிடையாதுங்க. ஸோ மண்ணானதுனால ஒரு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எரால்டெட் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்ப்ரேயரில் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜு பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். கரெக்டாக இதோடு கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு இந்த எட்ஜ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எரால்டெட் போட்டதுக்கப்புறம் இது வந்து பைப்பு பிடுங்கும் அப்படின்னு பயம் இருந்தால் இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்க்ரூ போட்டுக்கலாங்க. எப்பயுமே வந்து கலண்டு வராது. எரால்டெட்டு போட்டதுனால லீக்கேஜும் இருக்காதுங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணோம். ஸோ ரெடி பண்ணுற வீடியோ வந்து நான் எடுக்கல, நான் வீட்டில் இல்லை. அந்த டைமில் வந்து அப்பா ரெடி பண்ணாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நான் சொல்லிட்டேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ லென்த்தாக போடும்போது வந்து ப்ரெஷர் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய அளவில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. நார்மலாக எப்படி அடிக்குமோ அதே இதில் தான் வந்து இருக்குது. பெரிய அளவில் வந்து ரொம்ப லோ ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இல்லை. தெளிவாகவே நல்லா அடிக்கலாங்க. நான் இதோட சாம்பிள் வீடியோவும் காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி மருந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, டீப் எங்கேயும் சிக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்து தேவைப்படும். இல்லாமல் அடிச்சிடலாம். இன்னொரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடிக்கிறதுக்கு. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃப்ரீயாக அடிக்கலாம். இந்த மாதிரி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு வலியெலாம் வந்து ஏற்படாது. என்ன ஒரு ஆள் வச்சு அந்த பைப்பை மட்டும் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் டேங்கை தூக்கி மாட்டிக்கிட்டு அடித்து டாக்டருக்கு செலவு பண்ணுறத விட ஒரு நாள் கூலி போனால் போதுன்னு கொடுக்கறது பெஸ்ட்டுங்க. உடம்புக்கும் எந்த வித தொல்லையும் கிடையாது. ரெண்டாவது இந்த களைக்கொல்லிலாம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மாஸ்க்கு, கைக்கு க்ளவுஸு, காலுக்கு பூட்ஸ்லாம் போடுறது நல்லதுங்க. ஏன்னா அதுவே வந்து பெரிய பாதிப்பாக இருக்கும். அது போடாமல் அடிச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய எஃபெக்ட் மாதிரி ஆயிரும். ஒரு சிலருக்கு சேராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.